தேர்தலில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு சார் உங்களுக்கு? ரொம்ப பிரமாதமாக இருக்கு. யார் கேட்குறீங்க? உழைப்புக்கு உறுதியான வெற்றி உண்டு என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எந்த பத்திரிகை சகோதரா? ராஜசேகர் பத்திரிகை வருது அப்படி? அப்படி சொல்லுங்க. ராஜசேகர் ஒரு பத்திரிகை நான் படிச்சதே இல்லையே சார். நீங்க ஆதாரங்கள்லாம் நிறைய காமிச்சீங்க, இருந்தாலும் அவங்களுடைய நோக்கம் என்ன? இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு, பர்ஃபெக்டா நீங்க எல்லாமே பண்ணியிருக்கீங்கன்னு சொல்றீங்க, இருந்தாலும் அவங்களுடைய நோக்கம் என்ன? தேர்தல் நிற்கிறதுக்கான காரணம் என்ன? ஆதாரம் இருக்கு, நாங்கள் சொல்லியிருக்கோம்ல, ஆதாரம் இருக்குன்னு சொல்றோம். இதை புதுசாக கண்டுபிடிச்சு நாங்கள் சொல்லலை. அவங்களுடைய நோக்கம் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா இந்த ஸ்க்ரீன் பிளே எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த டைரக்டர்ஸ் ஆர் சிட்டிங் தேர், அவங்க தான் அந்த ஸ்க்ரீன் பிளே பண்ணி ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. அந்த எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரியாது. அவங்க தான் அது கேட்கணும். அதோடைய நோக்கம் என்னன்னு எனக்கு புரியல. ஒரு நோக்கம் என்னவாக இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிருந்தா என்றைக்கும் நான் சால்வ் பண்ணியிருப்பேன். ஐ டோன்ட் ஹேவ் வாட் இஸ் இன்டென்ஷன் எனக்கு தெரியல. இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம் நான். சமாதானம் என்ற பேச்சுக்கு இடமில்லை. நாங்கள் இன்றைக்குமே சமாதானத்துக்கு போகல. ஒவ்வொரு முறையும் பேச்சுவார்த்தை வரோம், பேசுகிறோம். சமாதானம் நாங்கள் போனோமா? இல்லை, அவங்க போனது அவங்க பேசுகிறது ஏன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பல பேருக்கு ஒரு புறம் மூத்த கலைஞர் சிஐடி சகுந்தலா அவர்கள் ஒரு பேட்டி பார்த்தாங்க, ரோஜா அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தார்கள். அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கும் வழியில் இது ஏன் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்ற ஒரு கருத்தை பதிவு செய்தார். ஒழிய அவங்க தான் ஆதரவு தூது போகிறதுக்கு நான் தான் சொல்லணும். சமாதானம் பேச வேண்டுமா? நடிகர் சங்கத்தின் தலைவர், செயலாளர் உட்பட நாங்கள் போய் உட்காந்து பேசினா அது பேர் சமாதானம். அந்த சமாதானம் நாங்கள் போகல. we have got enough evidence to fight this thing. நாங்கள் வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த சமாதானம்ன்றது, அதாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், தெரிந்த ஒரு நண்பர் ஒரு நண்பி இருக்காங்க, கருத்து வேறுபாடு நடந்திருக்கு. இந்த ஆங்கிலத்தில் சொல்லலாம் லாஸ்ட் டிச் எஃபர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஒரு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு சிலர் சிந்திக்கலாம். சிந்திக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. கான்ஸ்டியூஷன் 19 வெரி கிளியர்லி இண்டிகேட்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். அதனால் அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணலாம். பதிவு பண்ணும்போது அந்த பேர் சேர்த்து வச்சிட முடியுமா அப்படின்னு நினைக்கிறது தவறு கிடையாது. அது பேர் சமாதானம் அல்ல. அந்த இரு உள்ளங்களும் சமாதானம் ஆக முடியுமா என்று சிலர் எண்ணங்களாக இருக்கலாம். அந்த கமலஹாசன் சாருக்கு பின்னாடி இன்ஸ்டிகேட் பண்ணிருக்கலாம்னு சொன்னதுக்கு அப்புறமா டோன்ட் யூ திங்க் கேம் a big circle? அதுக்கப்புறமா அது பெருதான மாதிரி உங்களுக்கு தோணிச்சா? அப்படியே எனக்கு தோணல சார். ஏன்னா நான் உண்மையை மட்டும் தானே சொன்னேன். என்னுடைய ஆதங்கம் வேறு. ஏன்னா அவங்க என்ன கேட்டாங்க, ரகசியங்களை வெளியிடுவீங்கன்னு சொன்னீங்க, வெளியிடுங்கன்னு சொல்கிறாங்க. நான் சொன்னது ரகசியம் அல்ல. அன்றைக்கே ஐ கிளாரிஃபைட் மை செல்ஃப். என் உள்ளத்தின் அடித்தளத்தில் இருக்கின்ற ஆதங்கங்களை வெளிப்படுத்துவேன்னு சொன்னேன். அப்போ ஆதங்கம் என்னென்னா, நான் கடந்து வந்த 33 ஆண்டு கால பயணத்தில் நான் சந்தித்தவர்கள், பேசியவர்கள், என் முன்னே ஒன்று பேசுவது, புறம் பேசுவது எல்லாம் நான் பார்த்துவேன். அதனால அந்த ஆதங்கத்தை வெளியிட சூழ்நிலை உருவாகி விடுமோ என்று ஐயப்படுகிறேன் என்று தான் சொன்ன ஒழிய, திரு கமலஹாசன் அவர்களுக்காக அந்த விஸ்வரூபமிலிருந்து அவர்களுக்கு நன்மையில் உத்தம வில்லன் வரைக்கும் நடிகர் சங்கம் ஸ்டார்டட் ஆட் இன்வால்வ். எப்படி இன்வால்வ் இல்லைன்னா, ஒரு தயாரிப்பாளர், அந்த தயாரிப்பாளர் ஒரு கலைஞனுடைய படம், அவங்க 2 பேருடைய படம் ரிலீஸ் ஆகாத காரணம் அவங்களுக்கு நிதி பற்றாக்குறை. அதை பேசுறதுக்கு நான் ஊர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து வந்தவொடனே கூப்பிட்டாங்க. 36 மணி நேரம் உட்காந்தேன். தோ இட் இஸ் நாட் அ கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர்ட் வித் தி ஆர்டிஸ்ட் அசோசியேஷன். அது ஒரு சரத்குமார், ஒரு நபர், நடிகர் சங்க தலைவராக இருக்கார், ஒரு கலை உலகத்தை பற்றி தெரிந்தவர், 33 ஆண்டுகள் இருக்கார், நாட்டாமன் படத்தில் அவர் நடிச்சிட்டாரு. அவர் கூப்பிட்டா ஒரு வழக்கு ஏதாச்சும் நல்ல பஞ்சாயத்து தீர்ப்பு சொல்லுவார் அப்படின்னு கூப்பிட்டுருக்கலாம். ஆனால் 36 மணி நேரம் நான் தூங்கலை. உண்மையிலே கண்ணை கூட மூடலை. நான் உழைச்சேன். ஒரு நிமிஷம் சார் பேசி, அவர் கேட்ட கேள்வி இங்கே தான் இருக்குது. இருங்க, அவர் பேசி முடிச்சிடறேன் சார். கேள்வி பதில் சொல்ல வேண்டாம் அன்பு சகோதரா. ஒரு கேள்வி, நான் எவ்வளோ கேள்வி வேணால் கேளுங்க. நான் வேணா நீங்கள் 8 மணிக்கு டைம் நான் பேசுகிறேன். அப்போ அது நான் உழைத்தேன், எல்லாம் பண்ணேன். அப்போ முன்மொழியும் போது நான் என்ன சொன்னேன் அன்றைக்கினா, நன்றி மறப்பது நன்று, நன்றல்ல அன்றே மறப்பது நன்று. அந்த நன்றிக்காக நான் செய்யலை. கலை உலகம் அழைத்தது, நான் சென்றேன். அதுக்காக நான் போய் பண்ணேன். அவர் முன்மொழியும் போது அது எனக்கு வருத்தமாக இருந்தது. ஒரு நபருக்காக நான் உழைக்கிறேன், அவர் கையெழுத்து போடும், ஐயோ இந்த சரத்குமார் நமக்காக இந்த படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டப்பட்டாரு அப்படின்னு சிந்திக்காத போது அவர் கையெழுத்திடும் போது அது நியாயமாக இருக்கிறதா என்று கேள்வி கேட்டேன். அவ்வளோதான் வச்சு. அவருக்கு ஆதரவாக செயல்பட்டீங்க, அந்த ஒரு காரணத்துக்காக அவர் உங்களுக்கு ஆதரவு அளிக்கணும் தேர்தல் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அப்படி கிடையாது சார். நான் தான் சொல்லிட்டேன், அது அவசியம் கிடையாது. அன்றைக்கே சொல்லிட்டேனே. நம்பிக்கை துரோகம் இழைத்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி. நம்பிக்கை துரோகம் இழைத்து விட்டார் நான் சொல்லவே இல்லையே. நான் சொன்னது அந்த நன்றியை பற்றி நான் சொன்னேன்.
ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் எல்லாம் தேங்க்ஸ்க்காக நான் வேலை செஞ்சுட்ருக்கேன். திஸ் ஜாப் இட்ஸ் இஸ் தேங்க்லெஸ் ஜாப். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஒன் செகண்ட் அவர் கேட்டு சகோதரா இருங்க சகோதரா, இங்கே நான் போல சகோதரா, உங்களில் ஒருவன் நான், தனி ஒருவன் கிடையாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஐயா முடிச்சலாம் பஸ் உங்களெல்லாம் அழைச்சிருக்கணும் அதுக்கு தானே. ஆக அது வந்து இட்ஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் மை செல்ஃப். என்னுடைய ஃபீலிங் எனக்கு இருக்குல்ல, எனக்கு ஒரு எமோஷன் இருக்குல்ல, ஒவ்வொருடைய எமோஷன் வெளிப்பாடு ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். சம்டைம்ஸ் யூ ஃபீல் வெரி ஹர்ட். ஐ ஹவ் டன் ஸோ. விஸ்வரூபம் நான் போய் உட்காந்துருக்கேன். 11:30 I arrived in the night. I went back home at 2 o'clock. I worked. நான் வந்து அலைபேசியில் தான் அவர்கிட்ட பேசினேன், நேரில் அவரை சந்திக்கவே இல்லை. அன்றைக்கி கூட அவர் ரூமில் உட்காந்துருந்தார், அலைபேசியில் பேசினார். பட் we are talking a very big problem of releasing a film where there is going to be a law and order situation வரலாம் அப்படின்னு சிந்திச்சுட்டு இருக்காங்க. அன்றைக்கி அங்கே உட்காந்துனா இல்லையா, அன்றைக்கி இருந்து அனுப்பிச்சவர் நிறைய பேர் வந்து டெலிவிஷன் வச்சுட்டு இருந்தாங்கன்னா 1:45 மணிக்கு நான் கீழே இறங்குறேன் கமல் அவர்கள் வீட்டிலேருந்து. அன்றைக்கி அதுக்கு தான் ஒர்க் பண்ணேன், உத்தம வில்லனுக்காக நான் தான் ஒர்க் பண்ணேன், என்னுடைய பொறுப்பிலிருந்து ஒர்க் பண்ணேன், அது பொது பிரச்சனையாக இருந்தால் கூட ஒர்க் பண்ணேன், அனைத்து ஒர்க் பண்ணிருக்கேன். அப்புறம் வந்து சுத்தியாசன் மீது ஒரு வந்து கிரிமினல் வழக்கு ஹைதராபாத்தில். நான் பிவிபி ப்ரொடக்ஷன் ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் இட்ஸ் நாட் ரைட், ஒரு உலகநாயகன் மகள் மீது கிரிமினல் கம்ப்ளைண்ட் போது வாபஸ் வாங்கிட்டு பேச்சுவார்த்தைக்கு வாங்க சார்னு சொன்னேன். தட் கன்சர்ன் அஸ். அப்போ நான் போய் அது வந்து இட் கன்சர்ன் நடிகர் சங்கம், அதுக்கு நான் நன்றி கேட்கலையே. நான் வந்து ஐ செட் பிவிபி ப்ளீஸ் இஸ் நாட் த ரைட் மேனர், இது பண்ணக்கூடாதுங்க, இங்கே வாங்க உட்காந்து பேசுங்க முடிச்சு வச்சோமே. நான் எதுக்கு சொல்லணும், அப்போ வந்து எனக்கு ஒரு வழி இருக்கும் இல்லையா, எவ்வளோ வேலை பார்த்துருக்காரு சரத்குமார் வந்து கூப்பிட்டு அப்போ கூட அவர் கேட்டுருக்கலாமே. அப்போ கூட லாஸ்ட் டிச் எஃபர்ட் சொன்னேன், சரத் ப்ளீஸ் கம், அன்றைக்கி நான் ஐஃபாம் போது பேசிட்டு இருந்தீங்க, ஒரு கம் ஹஸ் கான் தட் ஃபார் தட் இட் cannot be rectified கேட்டாரா, அந்த ஆதங்கம் தான், வேற ஒன்றும் இல்லை. அவர் மட்டும் தனிப்பட்ட முறை எனக்கு எந்த கோபமும் கிடையாது. நாசர் டீம் வந்து தொடர்ந்து வந்து ஒரு 6 மாசத்துக்கு மேல வந்து பயங்கரமா குற்றச்சாட்டு முன்னாடி சொல்லிட்டு வராங்க. அதுக்கான ஆதாரங்கள் வந்து தேர்தல் தேதி வந்து அறிவிச்சு அவசியம் எது தொடர்ந்து வந்து உங்களை எதிர்த்து டீம். ஆமாம் சார், 19 தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா ஆதாரம் இருக்கணும்ல சார். அப்ப சொல்லாம திடீர்னு அப்போ சார் என்ன அதான் சொல்லிட்டேன் சார், 2 + 2 4 தான் சார். எனக்கு ஒரே கேள்வியை 100 தடவை சொல்லும் போது எனக்கு அறிவும் மாற்றமுள்ள சரத்குமாருக்கு ஒரு கேள்விக்கு 10 முறை பதில் சொல்ல முடியாது. எது கொடுக்கணும், 6 மாதம் கொடுத்துருக்கேன். நீங்களாம் பார்க்காட்டி தானே செய்ய முடியும். அதாவது 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருத்தர் செய்த சாதனை. ரைட் பிரதர்ஸ் வந்து ஒரு விஷயம் சகோதரா, ரைட் பிரதர்ஸ் வந்து அவர் தான் வந்து ஏரோப்ளேன் டிசைன் பண்ணி கண்டுபிடிச்சாரு. இன்னைக்கு நீங்கள் A380 போகுது அப்படின்னா ரைட் பிரதர்ஸை மறந்துடுவீங்களா? ஆக எவ்ரிபடி இஸ் கிவிங் த கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி. அப்போ அதுதான் நீங்கள் பார்க்கணும் இல்லையா. அன்றைக்கி ஏன் சொல்லலை, இன்றைக்கி ஏன் சொல்லலை கிடையாது, அன்னிலும் சொல்லிட்டு தானே இருக்கேன். ஐ ஹவ் டிஃபெண்டட் திஸ் so many times. எவ்வளோ தூரம் நான் ப்ரெஸ்ஸை சந்திச்சிருப்பேன், எவ்வளோ தூரம் இதே கருத்தை சொல்லியிருக்கேன். ஏன் வந்து பேசலை, நீங்கள் வந்து பேசுகிறீங்க, நீங்கள் வந்து பத்திரிக்கையிட்ட தான் பேசுகிறீங்க. நான் லாஸ்ட்டாக கொடுத்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கூட நாசர் அவளுக்கு எழுதிய கடிதத்தை நான் பத்திரிக்கையில் அட்வர்டைஸ்மெண்ட் தான் போட்டேன். அது கூட ஒரு குற்றச்சாட்டு. அது கூட நடிகர் சங்க படத்தில் தான் கொடுத்துருக்காங்க. எஸ்ஆர் பப்ளிசிட்டி நிறுவனத்தில் பில்லு பே பண்ணியிருக்கேன். அந்த பில்லு கூட நான் காட்ட தயார். சார், நடிகர் சங்கம் வந்து கடன்ல இருக்கு, பல கோடி கடன். நீங்க ஒரு சங்கம் அவ்வளவு கடன் வரதுக்கான காரணம் என்ன சார்? அடைக்காதான் காரணம் சார். இல்ல சார், அவ்வளவு கோடி கணக்குல ஒரு கடன் வந்துச்சுன்னா அது எதனால வந்துச்சு சார்? அவ்வளவு கோடி கணக்கு சார், நீங்க வந்து அதுக்கு கூட சரித்திரத்தை பார்க்கணும் சார். 1952 நடிகர் சங்கம் துவங்கப்பட்டு கடன் வாங்குறாங்க, ஒரு சிறிய அமௌண்ட் 18 lakhs வாங்குறாங்க சார். அதை கட்ட முடியாம காலம் கடத்தியதால் இன்ட்ரெஸ்ட் மேலே இன்ட்ரெஸ்ட்டு வங்கியும் ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துருக்காங்க. ஏன் உட்காந்துருக்காங்கன்னா, த ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் இஸ் இன்க்ரீசிங். ப்ராப்பர்ட்டி வந்து 6 கோடி ரூபா கிரவுண்டுனா நான் சொன்னேன் சார், 108 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி சார். 4 கோடி என்றைக்கு வேணால் விற்று வாங்கிக்கலாமே, அந்த தைரியத்தில் அவங்க இருக்காங்க. தேவ் நாட் ப்ரெஸ்ட் ஃபார் இஷ்யூஸ். அதனால தான் நான் பேசுகிறேன் சார், நல்ல ப்ராப்பர்ட்டியில் உட்காந்துருக்கனால நீங்கள் எவ்வளோ தான் இது போனாலும் விற்று வாங்கிக்கலாம்னு நினைக்கிறீங்களா சார்? நான் ஓப்பன் பண்ணேன். ஆமாம் சார், பயந்தோன்னு பேர் வருமானம் வரணும் சார். இட் cannot be just வராங்க நிறைய பேர். எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி வந்திருந்தா தெரியும் சார். நெக்ஸ்ட் டைம் when we win and come and sit on executive committee, I'll call some of you as special invitees. அங்கே வரும்போது அங்கே உறுப்பினர் பலருக்கு பல பிரச்சனை, கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், அவங்க கேட்குற எனாமஸ் ஃபிகர்ஸ். சார், ஒரு 1 லட்ச ரூபா இருந்தால் வந்து என் பையனை காப்பாற்றலான்னு சொல்லும்போது we cannot give 1 lakh. அப்போ சில சமயம் நம்ம நடிகர் சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்களாக சேர்ந்து இவ்வளோ பணம் கொடுக்கலாம், சங்கத்திலேருந்து மனிதாபிமான ஹியூமனிட்டேரியன் கிரவுண்ட்ஸ் அட்லீஸ்ட் எவ்வளோ கொடுக்கலாம், மேக்ஸிமம் 5,000 தான் கொடுக்கலாம்னு சொல்லுது. நம்ம ஒரு 25,000 கொடுக்கலாமான்னு கமிட்டி கேட்டு 80,000 நான் ஒரு 25,000 தரேன், நடிகர் சங்கம் 25,000 ரூபாய் தரலான்னு சொன்னால் that becomes an expense to the artist association which is paid by the charitable trust. சார், அதனால் மீண்டும் கடனில் ஆழ்ந்து விடக்கூடாதுன்னா இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா வருமானம் வந்துச்சு 24 lakhs. In a year it is about 2.5 crores. அப்போ 2.5 crores into 10 years is 25 crores. In 6 years you finish 15 crores. You still have to 10 crores.
அப்படி கேட்கலாம் பண்ணலாமா சார்? ப்ரொஃபஷனல் கோர்ஸை போய் படிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு மாணவனுக்கும் உதவி செய்கின்ற ஒரு சூழலை நடிகர் சங்கத்தினால் உருவாக்க முடியும் தான் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காங்க, தங்கத்தட்டில் தேங்காய் வைக்க முடியுமா, இந்த இடத்த நீங்கள் டெவலப் பண்ணுங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி சிறப்பாக டெவலப் பண்ணி பணம் ஈட்டுகின்ற ஒரு ஸ்தாபனம் உருவாக்குங்கன்னு சொல்லியிருக்காருல்ல. சொல்லுங்கள். நடிகர் சங்கங்கிறதே தென்னிந்திய நடிகர் சங்கம் தான் பேர். தமிழ் தெலுங்கு எல்லாரும் இருப்பாங்க. அன்னைக்கு ராதிகா மேடம் பேசும்போது விஷால் ரெட்டின்னு சொன்னதும் சிம்பு வந்து கொஞ்சம் மரியாதையாக பேசினதும் சரின்னு நினைக்கிறீங்களா? தனிப்பட்ட அது வந்து நான் வந்து என்னுடைய கருத்தை வந்து நினைக்கிறேன் பதிவு பண்ணிட்டேன். நான் வந்து அவர்கள் சொன்ன கருத்தை ஆமோதித்தவன் நான் அல்ல. ஜாதி மத மொழிக்கு அப்பாற்பட்டது ஒரு சங்கம், அந்த சங்கத்தில் எல்லாருமே இருக்கணும். ஆனால் அவங்க சொன்னது வந்து அவர் பேர் வந்து ஆக்டர் விஷான் இல்லை, ஃபேஸ்புக் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அவர் பேர் வந்து அந்த பேரை பயன்படுத்தியிருக்காரு. ஆனால் வந்து அது பேர் அவங்க சொல்லியிருக்காங்க. சந்திரபாபு அப்படின்னு சொன்னீங்கன்னா யாருன்னு சொல்லுவீங்க? நடிகரை சொல்லுவீங்களா, சந்திரபாபு நாயுடு சொல்லுவீங்களா? ஐஸ்வர்யா அப்படின்னு சொன்னீங்கன்னா யாரை சொல்லுவீங்க? என் அண்ணன் மகன் பேரும் ஐஸ்வர்யா தான். ஐஸ்வர்யா ராயின்னு சொன்னால் தான் தெரியும் சில பேருக்கு. ஒரு நிமிஷம், அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். அதனால் அவங்க சொன்னது வந்து உடனடியாக வி ஷுட் டிஃப்யூஸ் சிச்சுவேஷன் சார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆதங்கம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திடீரென்று ஒரு உணர்வு வரும், திடீரென்று வெளிப்பாடு வரும். அந்த வெளிப்பாடை உடனே சொல்லிட்டாங்கன்னா நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம், படுத்தா குத்தம், அது மாதிரி பிடிச்சிக்கிட்டா இட்ஸ் நாட் ரைட். வி ஷுட் நாட் precipitate issues, we should solve issues. சொல்லிட்டாங்களா, அவங்க ஒரு வேகத்தில் சொல்லிட்டாங்க, அது வந்து குற்றம் அதை வச்சுக்கிட்டே அந்த இடத்துல டிவைட் பண்ணி அதில் போயிடுவாங்களா? அது அல்ல. நானே வந்து வைரமுத்து ஒரு முறை வந்து ஒரு விழாவில் சொன்னார். சொல்லும் போது ரஜினி அவர்களுக்கு நான் எழுதிய அந்த பாடல் தான் தமிழன் என்றது அறிமுகப்படுத்தியது என்று சொல்லும்போது நான் பேசும்போது சொன்னேன், ரஜினி அவர்கள் தமிழன் தான், ரஜினி யூ ஆர் அ தமிழியன் அப்படின்னு சொன்னது சரத்குமார். ரஜினி சாரை போய் கேளுங்க, ஈ கால் மீ அப் இந்த நைட் செட் சரத் நல்லா பேசுனீங்கன்னு சொன்னார். அதனால் அந்த பாகுபாடு பார்க்காத ஒரு கலைஞனாக ஒரு ஜாதி மத மொழிக்கு அப்பாற்பட்டு ஒரு புதிய சமுதாயத்தூராக பாடுபட வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் இந்த 20 ஆண்டு காலமாக என் பேச்சு இறுதி அதுதான். தனிப்பட்ட விரோதத்தினாலதான் அதாவது போன முறை வந்து போன பிரஸ் மீட்ல ராதிகா மேடம் அந்த பிரஸ் மீட்ல என்ன சொன்னாங்க, நீங்க நடிகர் சங்கம் பில்டிங் சொன்னீங்க. பட் அவங்க பேசும்போது இது எல்லாத்துக்கும் காரணமே அந்த சிசிஎல்ல சரத் குமார் சாருக்கும் விஷாலுக்கும் நடந்த ஒரு பிரச்சனை தான் இது தொடக்க புள்ளி. அதுல இருந்து தொடங்கி அதுக்கப்புறமா தான் அந்த பில்டிங் இஷ்யூக்கு அது போச்சு அப்படின்னு வந்து அவங்க வந்து பிரஸ்ல சொன்னாங்க. அதுக்கு உங்க ரியாக்ஷன் நல்ல கேள்வி சார், சிறந்த கேள்வி. அன்பு சகோதரருக்கு நன்றி. அதை சிசிஎல்லையும் ஊழல் பண்ணிருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் பார்த்து இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சிசிஎல் வந்து பிலாங்ஸ் டு ஹூம் அப்படின்னு பார்த்தா செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக். அன்பு சகோதரர் அப்பாஸ் நாங்களாம் ஒரு செயற்குழுவில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நிறைய வந்து சூசைட்லாம் இருந்துச்சு. நடிகர்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க, கவுன்சிலிங் வைக்கலாமா அப்படின்னும். தென் கவுன்சிலிங் வச்சா நம்மளோட விஷயத்தெலாம் அவங்களுக்கு சொல்லுவோம், அவங்களுக்கு தெரிஞ்சிடும், எதுக்காக கவுன்சிலிங் வேண்டாம், நாங்களே பேசி தீர்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன நினச்சோம்னா, இப்படி செகண்ட் சண்டே அன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் பண்ணலாமா, நம்ம எல்லோரும் சந்திக்கின்ற வாய்ப்பு வருமா, கிரிக்கெட் ஆடலாமா, ஃபுட்பால் ஆடலாமா, ஹாக்கி ஆடலாமா, ஸோ தட் வி ஆல் குட் மீட் ஆன் செகண்ட் சண்டே. சென்னையில் ஒரு கிரவுண்டுக்கு போயிடுவோம், நம்ம கூட்டாஞ்சி வர மாதிரி எல்லோரும் அவங்க வீட்டில் சாப்பாடு கொண்டு வருவோம், கிரிக்கெட் ஆடுவோம் இப்படின்னு ஆரம்பிச்சது தான். அப்பாஸ் வந்து கிரிக்கெட் சொன்னோம், கிரிக்கெட் வி ஸ்டுட் பிகாஸ் கிரிக்கெட் த மோஸ்ட் பாப்புலர் கேம், கிரிக்கெட் ஆடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் விஷ்ணு என்னுடைய ஒரு நபர் வந்து வர ஹைதராபாத்லேருந்து. ஹி கம்ஸ் வித் அ பிஸ்னஸ் ப்ரொபோசலில் வி cannot invest from நடிகர் சங்கம், வி cannot take the risk. அப்போ நான் சொன்னேன், இப்போ வந்து ரெடான் மீடியா இருக்குது, we will invest the money சொல்லி 4 investors in CCL. ப்ரொமோட்டர்ஸ் வந்து விஷ்ணு, திருமல், மூர்த்தி and Redan Media represented by the director Sharath Kumar. We invested 75 lakhs and 3 crores was invested in Celebrity Cricket League. அதில் ஒரு அங்கமாக அந்த டீம் நிற்கும் போது சென்னை ரைனோஸ் பாட் பை மிஸ்டர் கங்க பிரசாத், அதில் வந்து ஒரு டீம் இருந்தது. ஃபர்ஸ்ட் இயர் விளையாடும் போது நான் தான் இருந்தேன், கோப்பை நான் பார்த்தீங்க. அப்போ அதன் பிறகு வந்து அது வந்து அட்வைசராக போட்டுக்கிட்டாங்க. அப்போ அதில் வந்து செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக்கில் வந்து அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து அடுத்த முறை விளையாடும் போது அவங்க வந்து ஃப்ரீயாக விளையாடல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, தே ஆர் கெட்டிங் பெய்ட். அந்த இடத்துல வந்து நான் வந்து நினைக்கலாம், இப்போ வந்து சரத்குமார் வந்து எஸ் டோல் தம் டு இன்வெஸ்ட் த்ரூ ரெடான் மீடியா, போர்டில் எழுதி கொடுத்துருங்க இந்த 75,000 எப்படி திரும்பி வரும்னு நினைக்கிறீங்கன்னு. ஐ டுக் த ரிஸ்க் அந்த டே. அந்த போர்ட் நான் சொன்ன பிறகு அந்த சென்னை ரைனோஸ் டீம் விற்கப்படும் போது, சென்னை ரைனோஸு, கர்நாடகா புல்டோசர்ஸ் இப்படின்னு அந்த சிசிஎல் இஸ் த மெயின் பாடி, அதான் ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்கும்போது அந்த சென்னை ரைனோஸ் டீமோட முதலாளிட்ட பேசி எங்கள் நடிகர் சங்கத்தின் உறுப்பினர்கள் விளையாடுகிறார்கள், ஆக நடிகர் சங்கத்திற்கு நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று கேட்டு 10 ஆண்டுகளுக்கு வருடம் ஒவ்வொரு முறையும் சிசிஎல் விளையாட்டு நடக்கும்போது 25 லட்சம் ரூபாய் வருமானத்தை ஈட்டி தந்திருக்கிறேன் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆக அந்த சிசிஎல்ல நடந்த பிரச்சனை என்ன எனக்கு தெரியாது, சிசிஎல்ல நடந்த பிரச்சனை விஷாலுக்கு தான் தெரியும். ஏன்னா அட்வைசர் என்ன போட்டிருக்காங்க, அப்புறம் அவர் வந்து கேப்டன் சொன்னாங்க, எனக்கே தெரியாது.
அதை நான் கருத்து பதிவு பண்ணியிருக்கலாம், அது கூட நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அதனால உருவாச்சுன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா என் மனைவிக்கு என்னை விட்டு அதிகமாக தெரிஞ்சிருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது என்னென்ன ப்ராப்ளம் எதுக்காக வந்துச்சுன்னு அவங்க தான் கேட்கணும், மனசு தொட்டு கேட்கணும். நான் ஓப்பனாகவும் பல விஷயம் பேசிட்டேன் விஷால் அவர்கிட்ட. இன்னும் வேறு சில காரணம் உங்களுக்கே தெரியாமல் இருக்காது, கேட்க சொல்லணும்னு நினச்சா கூட இன்னி கூட ஃபாதர் ஐ கேன் சே தட் இட் மை ஹர்ட் மீ பட் ஐம் வில்லிங் டு சே இட். ஐம் ஜஸ்ட் அவாய்டிங் தட் சப்ஜெக்ட் பிகாஸ் இட் டசன்ட் கன்சர்ன் திஸ் அசோசியேஷன். ஆக அதெல்லாம் எனக்கு வந்து வருத்தமே கிடையாது. ஐ ஹவ் நோ பர்சனல் அஜெண்டா, ஐம் நத்திங் அகேன் விஷால் பர்சனலி. பட் அந்த சிசிஎல் குற்றச்சாட்டு சொல்லிட்டு சிசிஎல்ல வந்து அடுத்த முறை அதிக பணம் கேட்போன்னு சொல்கிறீங்க. இந்த கம்பெனியை வந்து we are running in a loss. I'll be very happy if Vishal takes over our company. Correct, sir. Yes, that man. எங்கேயோ லேடி குரல் கேட்டுச்சு. ஆக்சுவலி பாண்டவரெட்டிலேருந்து சொல்ற ஒரு குற்றச்சாட்டு, நீங்க வந்து சில முறைகேடுகளை சொல்லியிருக்கிறதுல வந்து நான் சொல்லல இந்த முறைகேடு, நான் இல்ல அவங்க சொல்லியிருக்கிறதுல நடிப்பு பயிற்சிக்கு ஒரு தொகை செலவிட்டதாகவும் உண்ணாவிரதம் இருந்ததுக்கு ஒரு தொகை செலவிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. நடிப்பு பயிற்சி அதான் மிஸ் அண்டர்ஸ்டுட். யூ ஷுட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங். ஆர்டிஸ்ட் டேலண்ட் ப்ரொமோஷன் ஸ்கீம் இஸ் கால் ATPS. ஓகே, எங்களுடைய துணை நடிகர்கள் இருக்காங்க நடிகர் சங்கத்தில். அதை வந்து நடிகர் சங்கத்தில் வந்து எல்லாருக்கும் தண்ணி கொடுங்க, இல்லாட்டி காஃபி கொடுங்க. நடிகர் சங்கத்தில் வந்து அந்த துணை நடிகர்கள் போகிறாங்க இல்லையா, அந்த கலைஞர்களுக்கு நடிகர் சங்க அக்கௌண்ட்டில் பணம் போட முடியாது, சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் பணம் போட முடியாது. We have created ATPS, Artist Talent Promotion Scheme. There's an account separately for those people. அந்த வந்து சக நடிகர்களுக்கு போகும்போது அவங்களுடைய பில் the producers raises on the Artist Talent Promotion Scheme. அங்கே பேமெண்ட் கொடுப்பாங்க, அதை எடுத்துக்கூடாது. தான் சொன்னாங்க 40 லட்சம் வந்துருக்கு, 40 லட்சம் செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னா இட் இஸ் நாட் ஃபார் தட். இட் இஸ் ATPS தனி அக்கௌண்ட் இருக்குது. யூ கேன் கோ வெரிஃபை. இந்த சக நடிகர்கள் இருக்காங்க இல்லையா, இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் இருக்குது, எங்கள்கிட்ட நடிகர் சங்கத்தில் இருக்கிற நடிகர்கள் இருக்காங்க. அவங்க பணிக்கு செல்லும்போது தட் மணி இஸ் பேட் இன் டு ATPS அண்ட் ATPS ட்ரா பண்ணி a certain commission is taken for the welfare of the association. அதான் ATPS. இன்னொன்று கேட்டீங்க, ஒன் மோர் கொஸ்டின் கேட்டிங்களா? ரெண்டு உண்ணாவிரதம் சர்வீஸ் டேக்ஸுக்கு உண்ணாவிரதம் இருந்தோம். இந்த சர்வீஸ் டேக்ஸ் when it is applicable to the artist, நடிகர்களுக்கு சர்வீஸ் டேக்ஸ் என்று சொல்லும்போது இந்த நடிகர்கள் வந்து அந்த சர்வீஸ் டேக்ஸை கேட்குறது யாருன்னா நடிகர் வந்து ப்ரொடியூசர்ஸை கேட்டுறாங்க. ஸோ ப்ரொடியூசர் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஏற்கனவே 1 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குறோம்னா ஃபர்தராக வந்து 10 to 12% நாங்கள் கட்டணுமா, அந்த பர்டன் எங்களுக்கு வருது. ஸோ we have to make a representation. The whole industry has to be called. Whose problem? It is நடிகர் சங்கத்து ரெப்ரஸன்டேட்டிவ். நாங்கள் சங்கத்தோட இஷ்யூ, நடிகர்களோட ப்ராப்ளம். அவங்க சப்போர்ட்டுக்கு அவங்க கூப்பிட்டோம். அதுக்கப்புறம் we traveled to Delhi, took them all to Delhi to representation. டெல்லிக்கு போயிட்டு அங்கே ரெப்ரசென்ட் பண்ணி பிரணாப்தா வந்து பிரசிடென்ட் அவர்கள் ஏற்கனவே ப்ரீவியஸ் டைம் he was a finance minister, அவர் வந்து இது வந்து ஆர்டிஸ்ட் should be not included in the act itself சொல்லியிருக்காருன்றது அதை சுட்டி காமிச்சோம். ஏன்னா வந்து ஸ்டேஜில் வந்து ரஹ்மான் அவர்கள் வந்து பாடினாங்கன்னா இட் டசன்ட் அட்ராக்ட் சர்வீஸ் டேக்ஸ். பட் ரஹ்மான் வந்து சினிமாவுக்கு மியூசிக் போட்டார்னா இட் அட்ராக்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஐ டினோட்டட் ரெவன்யூ செக்ரட்டரிட்ட, சார் இதில் வந்து ஒரு முறைகேடாக இருக்க சார், இது தவறாக இருக்க. நான் வந்து ஸ்டேஜில் வந்து நடித்தேன்னா எனக்கு சர்வீஸ் டேக்ஸ் கிடையாது, ஆனால் கேமராமேன் நடித்தா சர்வீஸ் டேக்னு இருக்கேன். அந்த ஆக்டர் இன் மூவிஸ் ஃபிலிம் விட்டுட்டிங்களா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ இதற்கு போகும்போது அவங்க செலவழிக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல, நாங்கள் தானே செலவழிக்கணும். அது என்ன பண்ணுங்க, நீ அந்த 12 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கோம்ல, அதோட டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, அது எடுத்து பாருங்கள். எவ்ரி இயர் AGMல ஆடிட்டட் அக்கௌண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த AGMல புக் எடுத்து படித்து பார்த்தா அதை எடுத்து பாருங்கள். எங்கேயாச்சும் ஒரு முறைகேடு அங்கே இருந்தால் சுட்டி காட்டுங்க. இதுக்கு முன்னாடி நடிகர் சங்க விவகாரம் தொடர்பாக கேட்கும் போதெல்லாம் வந்து இந்த சங்கம் வந்து உலகத்தை மாற்றாது அப்படிங்க. இப்போ திடீர்னு இவ்வளவு பெரிய விளக்கத்தை கொடுப்பதற்கான காரணம் என்ன சார்? திடீர்னு சொல்றீங்க, திருப்பி விளக்கம் வந்து தினமும் கொடுத்துட்டு முடியும் சார். நான் கேட்குறேன், அவங்க டெய்லி ஒன்று சொல்லுவாங்க, 19 ரூபா சொல்லிட்டு இருப்பாங்க, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஐம் நாட் a guy who goes on to the press and wants media glare சார். பப்ளிசிட்டி 33 வருஷம் பப்ளிசிட்டி. ஒரு நிமிஷம் சார், நான் கேள்வி பதில் சொல்கிறேன் சார். நண்பு சகோதரர், 33 வருஷம் நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஐ எம் நோன். உங்களால், உங்களுடைய ஆதரவால் சரத்குமார்னா ஒரு நடிகர்னு சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் இருக்காருன்னு சொல்லுவாங்க. அதனால் எனக்கு வந்து டெய்லி நான் போய் ப்ரெஸ்ஸை சந்தித்து அவர் சொல்லியிருக்காரு அதுக்கு பதில் இது சொல்லியிருக்காரு அதுக்கு பதில்னு சொல்லணும் அவசியம் எனக்கு கிடையாது இல்லையா. நான் வந்து தேர்தல் நோக்கி பயணிச்சிட்ருக்கோம். திடீர்னு சொல்ல நீ 11th அன்னைக்கே சொல்லியிருக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம். 11th அன்னைக்கு வந்து ஆட்சி இறந்து விட்டார்கள், ஆகவே அன்றைக்கி நாங்கள் சொல்லலை. ஸோ 14th அன்னைக்கு நான் வந்து ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன். அன்றைக்கி சொல்லி உங்களுக்கு லேட் ஆகிடுமோ, இப்போ கேட்குறீங்க பார்த்தீங்களா லேட்டுன்னு. இதே லேட்டாக நான் 16ஆம் தேதி சொன்னேன் சார், குலத்துக்கு அப்புறம் சொல்கிறீங்க, 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருப்பீங்களே. அதுக்காக தான் இன்றைக்கி நான் வச்சேன். 16 வந்து இன்னும் தொடரும், இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அதனால் தட்ஸ் நாட் த டைமிங், இட் இஸ் த ஃபேக்ட் தட் ஐம் ட்ரைங் டு சே.
எவ்ரிடே ஐ டோன்ட் ஹேவ் டு கோ டு ப்ரெஸ் ஆன் திஸ் இஷ்யூ. நான் வந்து டெய்லி ப்ரெஸ்ஸுக்கிட்ட போய் சொல்லி அது ஏன் ஏற்கனவே நம்ம ப்ரெஸ்ஸுக்கிட்ட போகிறது வந்து எதுக்கு இந்த சங்கத்தில் பிரச்சனையை வெளியே கொண்டு பண்ணி தானே கேட்குறோம். இப்போ நானும் தொடர்ந்து அதே செய்யறது. ஐம் நாட் இன்ட்ரெஸ்ட், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சார் போட்டோலாம் எடுத்து வெளியிட்டாங்க, கண்டிப்பாக ஒரு ஆதரவு கொடுப்பாரு அப்படின்னு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. தங்கத்தட்டில் தேங்காய் விற்கிறாங்கன்னு அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிச்சவர் ஏன் இந்த கடிதத்துக்கு ஆதரவு தெரிவிக்கல? நீங்க ஏன் ஆதரவு கேட்கல? எந்த கடிதத்துக்கு சார்? கடிதம் சார், கடிதம் சார் ரஜினி சாரை வந்து பார்த்தனா இல்லைன்னு என்ன பண்ண, நாளைக்கு என்ன பண்ண எனக்காக தயவு செய்து உங்களுக்கு வேணா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன், நிச்சயமாக வாங்கி தரேன். ஏன்னா இந்த கேள்விக்கு அவர் தான் பதில் சொல்லு. ஏன்னா அவர் வந்து 3 தடவை சந்திச்சிருக்கேன். சர்டன் திங்ஸ் ஹேவ் டு கீப் இட் இன் மை ஹார்ட். நான் வந்து சார் ஒருத்தரை பார்த்து ஃபோட்டோ எடுத்து நாளைக்கு பிரஸ் இங்கே பார்த்தேன், இதை ஃபோட்டோ எடுத்து இங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்ல அவசியம் எனக்கு இல்லை சார், சத்தியமாக. ஐம் சாரி. அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன், ஹீ நோஸ் அபவுட் திஸ். அவரை போய் சந்திச்சிருக்கோம். 2வது தடவை போய் பார்க்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டா பெட்டர்னு சொல்லி தான் திருப்பி ஃபோட்டோ எடுத்து போட்டோம். அப்போ அவர் எங்களுக்கு என்ன சொன்னார்? உங்களுக்கு ஆதரவு இல்லை, இருந்தாலும் ஃபோட்டோ எடுத்துக்கோன்னு சொன்னாரா? இல்லை இல்லை சார். மதுரையில் வந்து நாடக நடிகர்களுக்கு ஒரு ஓட்டுக்கு 15,000 ரூபா உங்கள் அணியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. இருந்தால் கொடுங்க சார், பணத்தை ரொம்ப கஷ்டப்படுங்க. இல்லை சார், அது சம்மந்தமாக ஒரு நடிகரே வந்து என்கிட்ட பேசினார். அப்படியா சார்? அப்போ நீங்கள் என்ன பண்ண, நேராக வந்து போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறது பத்மநாபன் ஜஸ்டிஸ் இருக்காரு, ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ், அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ண சார். அது வந்து என்ன? 2வது பாண்டவர் அணிக்கு ஓட்டு போட ஆதரவு தெரிவிக்கிற ஆட்கள் மாதிரி இருந்தால் அவங்களுடைய ஓட்டுகளை வந்து டைவர்ஷன் பண்ணுறதுக்கான முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்படி அதாவது ஒரு தேர்தலில் சார், ஒரு நிமிஷம் சார், தேர்தலில் வந்து ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணிட்டு போவார், அவருடைய வாக்கு என்று நினைத்து கொண்டு ஒரு பிரச்சாரம் செய்து விட்டு செல்வார். நான் அங்கே போவேன், அல்ல இந்த அன்னைக்கு தான் வாக்களிக்க வேண்டும் நான் சொல்லுவேன். நான் வந்து தேர்தல் வந்து அரசியலாக இருக்கட்டும், சங்கமாக இருக்கட்டும், அது எப்படி டைவர்ஷன் ஆகும்? வாக்கு உதாரணம் ஒரு சின்ன விஷயம் சொல்லு. இப்போ வந்து ஓட்டு பேலட் பேப்பர் வந்து அனுப்புறது வந்து அந்த நடிகர் இருந்த பழைய வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. நான் எலெக்ஷன் இஸ் கண்டக்டட் பை நாட் நடிகர் சங்கம். The justice, please understand. அவங்க வந்து ஒரு அந்த நடிகர் வந்து ஒரு குற்றச்சாட்டா சொல்லி இது நாங்க போய் யார்கிட்ட போய் கேட்கறது தெரியல. ஜஸ்டிஸ் இருக்கார் பத்மநாபன், ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ், அவர் தானே பாத்துக்கிறாரு, அவர் தான் கேட்கணும், என்ன கேட்கக்கூடாது சார். நாடக நடிகருக்கு 5,000 ரூபாய் மாசம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க சார், ரொம்ப நல்ல விஷயம் சார், நான் சந்தோஷப்படுறேன் சார். முடியுமா? நான் அவ்வளவுதான் கேட்கணும் சார். சொந்த பணத்துல இருந்து கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நாளைக்கு வந்து வந்தீங்கன்னா சார் நான் ஸ்டேட்மெண்ட் போட்டு கொடுத்துறேன் சார். நாளைக்கு எவ்வளவு பணம் செலவழிச்சிருக்கோம்னு சொல்லி ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் we have spent more than 25 to 30 lakhs நாடக கலைஞர்களுக்கு. ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் என்ன பண்ணியிருக்கோம், புதுக்கோட்டை நாடக மன்றத்துக்கு சரத்குமார் சொந்த பணத்தை என்ன பண்ணியிருக்காரு, என்னெல்லாம் உதவி செஞ்சிருக்காரு, உதவி செய்யறது சொல்லணும்னு அவசியம் கிடையாது. வேணா லிஸ்ட் உங்களுக்கு தர சொல்றேன். பர்சனலி வாட் ஐ ஹவ் டன் ஆல்சோ சொல்றேன். அஃபிஷியலி வாட் ஐ ஹவ் டன் லிஸ்ட் எங்க இருக்கு போய் எடுத்துக்கலாம். I have a question sir. See, you are a politician, you have contested elections, you have become MLA. இப்போ ஒரு அசோசியேஷன் உள்ள 2 ஃபேக்ஷன் இருக்கு, they are fighting for election. நீங்க சொன்னீங்க சமரசத்துக்கு வண்டியில எலெக்ஷன் வந்துருச்சு நாங்க நிக்க போறோம்னு. பட் இன்னொரு third body, the third party from the trade comes and tries to compromise. அவங்க வந்து லெட்டர் அனுப்புறது, நீங்க 2 ஃபேக்ஷன் வா அப்படின்னு சொல்லும்போது don't you think இது வந்து எங்கேயோ வேற மாதிரி போற மாதிரி இல்லையா? அதாவது சார், இப்போ நான் ரைட் திங் டு ஆஸ்க் மீ, but there are so many interested persons, individuals and associations, they keep on talking. இப்போ அவங்க வந்து when they feel இது வந்து வேறு மாதிரி போதே, நான் சொன்னேன் லாஸ்ட் டிஸ்ட் எஃபர்ட்னு சொல்கிறேன் இல்லையா, இதை முடிச்சு வைக்கிறதுக்கு இப்பயாச்சும் வாய்ப்பு இருக்கான்னு நினைத்தது வந்து தவறா, அதான் நம்ம கேள்வி பதில் சொல்கிறேன். ஸோ அந்த தவறு அவங்க இல்லைன்னு எனக்கு தெரியுது. அவங்க சொல்கிறாங்க தென் these people have, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அதில், they have found that our services have been very good, we have been constantly doing lot of service. கூப்பிடும் போதெல்லாம் வந்து பிரச்சனையை அணுகி அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கிறார்கள். ஆக இவர்களை தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுற எடுத்த முடிவு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில். அதை பற்றி நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்றால் தயாரிப்பாளர் சங்கத்தின் அன்பு சகோதரர் தான் அவர்களிடம், ஏன் சார் இப்படி எடுத்தீங்க, எடுக்கிறதுக்கு உரிமை இருக்கா அப்படின்னு அவர் தான் நீங்கள் கேட்கணும். அந்த பிரச்சனை இல்லை சார், தேர்தலே தவிர்க்கப்பட வேண்டும்னு சொல்றாங்க. நீங்க வந்து ஒரு பாடி you are registered under தேர்தலை தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லும்போது அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, கேன் வி ஹேவ் ஒரு வித்தவுட் எனி இது போட்டி இல்லாமல் கொண்டு வரதுக்கு இப்பயாச்சும் வழி இருக்கா, விட்டு கொடுக்குறது மனப்பானம் இருக்கா, ஒருத்தர் கம்பைன் பண்ணி பண்ணலாமா அவங்க நினைச்சிருக்கலாம். தே கேன் திங்க் எனிதிங், they can think anything at any time sir. Idea doesn't come இன்னைக்கு நினைச்சு வராது. ஐடியா கேன் கம் ஆஃப்டர் 6 months. தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு கண்டுபிடிக்கிறது வந்து இங்கேருந்து நார்லாம் போச்சு சார் ஃபிலமெண்ட்டுக்கு. ஃபைனலி ஃபவுண்ட் அவுட். அது மாதிரி தாட் வில் கம், சடன்லி இட் வில் கம். A spark might have come to them. When it comes doesn't matter, but it has come to them. It will very late இருந்தால் கூட better late than never அவங்க நினைச்சிருக்கலாம். பூச்சி
பூச்சி முருகன் வந்து இந்த விஷயத்துல வந்து ரொம்ப தொடர்ந்து பொருள் கொடுத்துருக்காரு, வழக்கு கொடுத்துருக்காரு. அடிப்படையில் திமுக கூடுதல் வேலை செயல்படுறாரா? அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அது ஏற்கனவே சொல்லிட்டேன் சார். அவர் வந்து பூச்சி முருகன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சகோதரர் தான். அவர் திராவிட முன்னேற்ற கழகம் தூண்டுகிறதா இல்லையான்னு அவர் தான் சொல்லணும். அவர் வந்து இந்த வழக்கை வந்து அவர் சொன்ன தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கை அந்த மேனிஃபெஸ்டோ சொல்கிறாங்க, நாங்கள் வெற்றி பெற்று வந்தால் பூச்சி முருகன் வழக்கை வாபஸ் வாங்கி விடுவார்னு சொல்கிறாங்க சார். இது வந்து நியாயமாக இருக்கான்னு நான் பொதுமக்களுக்கே விட்டுறேன். ஏன்னா பொதுமக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் வாபஸ் வாங்க வைக்கின்ற ஒரு இடத்தில் இருக்கிறீர்கள், அவரை வந்து ஒரு கமிட்டியில் நிற்க வைக்கிறீங்க. அப்போ இது தடைப்பட்டதுக்கு காரணமே பூச்சி முருகன் தெரிந்து அந்த வழக்கை வாபஸ் வாங்கிவிட்டால் அவர்கள் கட்டிடம் கட்டியதாக இருக்கட்டும் சரித்திரம் என்று சொல்ல நினைக்கிறீர்களா? இவங்க கட்டிடம் கட்டினா இவங்க எதுக்கு பேர் வருதுன்னு நினைச்சிட்டீங்களா? அதான் நான் கேட்கணும். அவர் சார் ஆப்போசிட் சார் சமரசம் செய்ய முயற்சி செய்தவர்கள் அதுக்கு பிறகு தயாரிப்பாளர்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு செய்திருக்காங்க. அந்த அணியினர் வந்து உள்நோக்கம் எப்படி பாக்குறீங்க? எனக்கு உள்நோக்கம் இருக்கான்னு அவங்கள போய் கேட்டிருக்கேன். எனக்கு தெரியல சார். ப்ளீஸ் ஒன்லி ஒன் क्वेश्चन. All is not well and specify பண்ணிருந்தாங்க அந்த ஜட்ஜ்மென்ட்ல. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? there are so many சார். இப்போ ஹை கோர்ட்டில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் போகுது, ஹை கோர்ட் போகுது, ஹை கோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறாங்க சார். the final decision lies with the supreme court and supreme body. அதே தான். ஸோ when you say இவர் தப்பு பண்ணிடுறான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த கோர்ட்டில் தப்பு பண்ணலன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடுறாங்க. அப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போகலாம், எங்கே வேணால் போகலாம்ல. ஸோ த ஜட்மெண்ட் இஸ் ஃபைனல் ஜட்மெண்ட் இஸ் வாட் யூ ஹேவ் டு லுக் இன்டு. அவர் அப்படி பார்த்தா நீங்கள் அந்த இதில் பார்த்தீங்க, பொய் வழக்கால் ஜோடிக்கப்பட்டிருந்தார் அவரே சொல்கிறாரு நாசர். ரெண்டாவது யூ ஆர் சேயிங் யூ வில் வித்ட்ரா த சூட் இட் செல்ஃப். அப்போ எதுக்காக கேஸ் போட்டீங்க? இந்த பாடி வந்து இருக்கக்கூடாது உங்களுக்கு. சரத்குமார் ராதா ரவிலாம் இருந்தால் அவங்களுக்கு ஒத்து வரல. சம் ரீசன் வாட் எவர் ரீசன் ஐ டோன்ட் நோ. பர்சனலி ஐ ஹேவ் நத்திங் அகேன்ஸ்ட் பூச்சி முருகன். அவர் வந்து எங்கள் கூட இருந்தார், கூட இருந்தவர் வந்து திடீர்னு வெளியே போயிட்டார். தேர்தல் அறிக்கையில் கிளியராக சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து வாபஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி. அது முதல்ல பண்ணியிருக்கலாமா சார்? பண்ணிட்டு கூட என்கிட்ட பேசியிருக்கலாமா? தான் கிளியராக சொல்லியிருக்கோமா? சார், சங்க கட்டிடம் குறித்து இத்தனை ஆதாரங்கள் ஆவணங்கள் தங்களிடம் இருக்கும் பொழுது இது குறித்து எதிரணியினர் இதற்கு முன்னர் தங்களிடமோ பொதுச் செயலாளரோடும் இது குறித்து ஏதாவது விளக்கம் கேட்டிருக்காங்களா? இல்ல இது குறித்து அவர்கள் விளக்கம் கேட்க முயற்சி செய்தார்களா உங்களிடம்? தலைவர் என்ற முறையில பொதுச் செயலாளர் என்ற முறையில்? ஆமா, தலைவர் தான் பேக்கணும். கிளியரா சொல்லிட்டேன் அன்பு சகோதரர்களே. நீங்க கேள்வி எப்ப கேட்குறீங்கன்னா பொதுக்குழுவில் ஒப்பந்தம் பெறப்பட்ட பிறகு நீங்க வந்து தனிப்பட்ட முறையில் கேள்வி கேட்கணுன்றீங்க. கேள்வி கேட்கறது உரிமை இருக்கு உங்களுக்கு. ஆனால் எப்ப நான் சொன்னேன் இல்லையா, சட்டமன்றத்தில் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு ஒரு நிமிஷம் நான் திரும்பி போய் கேட்கறது வந்து விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லிடுவாங்க. நானும் அதே சொல்லியிருக்கலாம். ஏன்னா ஏஜிஎம் சார், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணும்போது ஏஜிஎம்ல நிறைய பேர் எந்திரிச்சு கேள்வி கேட்பாங்க. ஒய் டிவிடெண்ட் இஸ் நாட் டிக்ளேர். எங்களுக்கு என்ன சார் 7 வருஷமா கம்பெனி நடத்துறீங்க, எங்களுக்கு டிவிடெண்டே டிக்ளேர் பண்ணல, எப்போ தான் டிக்ளேர் பண்ணுவீங்க? இவ்வளோ கேள்வியை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். அதே மாதிரி ஏஜிஎம்ல வந்து கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்காம 2-3 கேள்விகள் கேட்கப்பட்டு பதில் சொல்லி ஒப்புதல் வாங்கிய பிறகு டெமாலிஷன் ஆர்டர் வாங்கி டெமாலிஷன் பண்ண பிறகு ஒருத்தர் வழக்கு தொடர்கிறார். அந்த வழக்கு தொடர்ந்த பிறகு நீங்கள் வந்து நடிகர் சங்கம் பக்கமே வராதவர்கள் வந்து என்கிட்ட பேசி இந்த மாதிரி இருக்குன்னா எதுக்காக வழக்கு தொடர்ந்துருக்காரு எங்களுக்கு புரியல, கேன் எக்ஸ்பிளைன் சொல்லி கேட்கறது எந்த விதத்தில் கேட்டிருக்க வேண்டும் தான் கேட்கணும் இல்லையா? அதற்கு கையெழுத்து வேட்டை தேவையில்லை. சரத்குமாரை சந்திக்க முடிகின்ற சூழலில் ஐம் த மோஸ்ட் ஆக்சசிபிள் ஆக்டர். இன்றைக்கி நான் சொல்ல பெருமைப்படுறேன். எனக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கிறவன். நீங்கள் வந்து பேசுனீங்களான்னு தான் கேட்குறேன். பேசினீங்களாம் கேள்வி கேட்க உரிமை கிடையாது போங்க அப்படின்னு தகாத வார்த்தை பயன்படுத்தியிருக்கேனா? ஐ வில் நாட் ஆன்சர் யூர் கொஸ்டின் சொல்லியிருக்கேனா? சொல்லலை. அதெல்லாம் நடக்கலையே. இல்லை எடுத்தாங்க சார், மீடியா வழியில் எடுத்தாங்க. they went to போர்க்கோடி என்று மீடியாவுக்கு போயிட்டாங்க. முதல்ல பார்த்துருக்காங்க சார், அவங்க போய் பார்த்துருக்காங்க. அந்த வந்து அக்ரிமெண்ட்டை படித்து பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க எந்த அக்ரிமெண்ட்டை படிக்கணும்னு இருக்கு இல்லையா. 3 agreements. One is a lease agreement, one is a builder's agreement, build, operate and transfer. One is power of attorney given for specific purposes. கார்பரேஷன் லைசன்ஸ் வாங்கணும், எம்என்டி பர்மிஷன் வாங்கணும், இதுக்கு வாங்கணும். 3 அக்ரிமெண்ட் இருக்கு. எதை படிச்சு எனக்கு என்ன தெரியும் சார்? இத்தனை வருஷமா நீங்க சார் இத்தனை வருஷமா தேர்தலே நடத்தல நீங்க அப்படின்னு பாத்தீங்களா சார்? கமலஹாசன் சார், ரஜினி சார் எல்லாம் தேர்தல் வந்து ஓட்டு போட்டாங்க பாத்தீங்களா சார்? நடத்தலன்ற 10வது சொல்லக்கூடாது சார். இல்ல அவங்க ஒரு குற்றச்சாட்டு சார், கடந்த குற்றச்சாட்டு இப்படிதான் சார். ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் நான் பதில் சொல்லணும்னா இன்னைக்கு கூட நான் 16 தான் திருப்பி பேசுவேன். இன்பிட்டின் கூப்பிட்டா கூட பேச மாட்டேன். அப்புறம் சொல்லுங்க சார். எஸ் சார். Is there any specific reason ஏன் நடிகர் சங்கத்துல நீங்க வந்து because the arbitration is between you and பூச்சி முருகன், பட் நீங்க ஏன் வந்து ஒரு எஸ்பிஐஸ் கார்பரேஷனுக்கு டெமாலிஷன் வந்து 10,430 எக்ஸாக்ட் ஃபிகர் 10 சொல்லிட்டு ஃபிகர் இருக்கு. அதை கட்டுறது கூட சார் ஐ ஃபீல் why should we pay money? we don't have money, we want moneyன்றதுக்கு தான் சார் ஒப்பந்தமே போடுறோம். அப்போ அந்த பணத்தையும் எங்களுக்கு கட்டி எங்கள் பெயரிலே தான் கட்டப்பட்டிருக்கிறது. that 10,432 rupees was paid by SPI Cinemas to us.
I didn't want to lose the money, whatever money that is lying with us in the Artists Association. அதான் வேற என்ன? ஜூனியர் பாலாஜி அவர்கள் ஒரு பிரஸ் மீட்லயோ கேட்கும்போது நான் வந்து தலைவர் அவர்களை சந்திக்க அவங்களோட தெரியும் சார். என்ன கேள்வி கேட்குறீங்க நான் பதில் சொல்லிடுறேன் சார். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் அஹெடாக போயிடுவேன் கேள்வி. ஏன்னா நாங்கள் அங்கே உட்காந்தோம் நான். அதனால் ஜூனியர் பாலையா அவர்கள் மதிக்கின்ற ஒரு கலைஞர். அவர் என்ன சொன்னார்னா, நான் ஒரு நாள் உங்கள்கிட்ட வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூ எடுக்க வந்தேன், அன்றைக்கி வரும்போது உங்களை பார்க்க அனுமதிக்கலை அப்படின்னு சொன்னார் சார். உண்மையிலே நான் வருத்தப்படுறேன், பார்க்க அனுமதிக்கலைன்னு சொன்னது நான் வருத்தப்படுறேன். ஆனால் 2 நபர் பேரை சொன்னார். ஒன்று கண்ணதாசன் என்ற ஒரு பேரை சொன்னார். கண்ணதாசன் தான் என்னை போக சொல்லிட்டாங்க. உடனே கண்ணதாசன் கூப்பிட்டேன். கண்ணதாசன் வந்து என் மனைவியின் மேனேஜராக இருக்கார். கண்ணதாசன் ஹஸ் நோ பிளேஸ் இன் மை ஷூட்டிங் ஸ்பாட். என்னுடைய படப்பிடிப்பு தளத்திற்கும் கண்ணதாசனுக்கு சம்பந்தம் கிடையாது. அவர் கேட்ட கண்ணதாசன் நீ பேசினா நீங்களே ஜூனியர் பால்கிட்ட பேசுங்கன்னு சொன்னார். ஜூனியர் பாலை பார்த்தா கேளுங்க, கண்ணதாசன் பேசினாரா இல்லையான்னு கேளுங்க. தலைவி இல்லை. அப்புறம் என்ன கேட்டேன், நான் ஜூனியர் பால்கிட்ட பேசினேன். அவர் என்ன சொன்னார், இல்லை ஒருத்தர் குண்டா இருந்தார், தொப்பெல்லாம் இருந்தது, அவர் தான் பண்ணாருங்க. உன்னை சுந்தரேசன் என் கூட 33 ஆண்டு காலம் என்னுடைய நண்பன். நான் கேட்டேன், சுந்தரேசன் இந்த மாதிரி ஜூனியர் பாலையா வந்து நீ என்னை பார்க்க விடாமல் வெளியே துரத்துனியான்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நண்பா எனக்கு ஜூனியர் பாலையா தெரியாதா, நான் பண்ணியிருப்பேன்னா அவர் சொல்கிறார். அப்புறம் நான் சிந்திச்சு பார்த்தேன், ரகுபதி என் கூட வந்து 33 ஆண்டுகள் ஒருத்தர் பயணிச்சிருந்தார். அண்மையில் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். ஒருவேளை ரகுபதி ஏதோ சரத்து இன்றைக்கி சரத்து ஏதோ டென்ஷனில் இருக்காரு, நீ பார்க்க வேண்டாம், ஏதோ அவர் நினச்சார் ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமோ ஏதோ அவர் நினச்சி அனுப்பிச்சார் எனக்கு தெரியாது. ஆனால் நவ் இஸ் நாட் ஹியர். ஸோ அந்த 3வது நம்பரை கேட்கணும், நான் ரகுபதியை கேட்கணும். அது நான் வந்து 150 வயசாக நான் மேலே போகணுன்னு அவரை கேட்பேன். அவர் சொன்னது அப்படியே உங்ககிட்ட சொல்லிடுறேன். நான் இந்த மாதிரி தலைவரை சந்திக்க போனேன், 2.5 மணி நேரங்கள் என்ன வச்சாங்க சார். இங்கே இருக்க நிறைய பத்திரிகை சகோதரர் இருக்காங்க சார். முடிச்சு இதுதான் மெயினான பாயிண்ட். அதுக்கப்புறம் தலைவர் வந்து மேக்கப்போட வந்தாரு, ஏதோ சினிமா ஷூட்டிங்காக வந்து இறங்கிட்டு நீங்க கேட்குற இன்டர்வியூக்கு வந்து நான் இந்த மேக்கப்போட போட்டீங்கன்னா என்னோட மேக்கப் கலைஞ்சிடும், அதனால இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன அனுப்பிச்சிட்டாரு அப்படின்றது தான் பதிவு பண்ணாங்க. இது என்கிட்ட பதிவு பண்ணல சார், அது புதுசாக பதிவு பண்ணார் சார். ஆதாரம் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காரு சார். நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன், நான் பாலையா ஜூனியர் பாலையா சார் என்ன பேசுறாருன்னு என்கிட்ட இருக்கு, வீடியோ கிளிப் இருக்கு. ஜூனியர் பாலையா பேச சொல்றீங்க, நான் வந்து பேசி கலைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. 3 பேரை வந்து சந்திக்க வந்தாங்க, அவங்க அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஜூனியர் பாலையா சார் என்ன நான் அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல, அனுப்பிச்சாங்கன்னு கேட்குறேன் நான். ஆனா அவர் என்ன சொன்னார்னா, உங்களை சந்திச்சதாகவும் நீங்க மேக்கப்போட இருந்ததுனால இப்போ ஷூட் பண்ண முடியாது, என்ன இன்டர்வியூ எடுக்க முடியாது, இன்னொரு நாள் வாங்க அப்படின்னு சொன்னதா சொன்னார். அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரா? அதுக்கு ஆதாரம் வச்சிருக்காரா? இல்ல என்கிட்ட இருக்கு. நான் அப்படி சொன்னதுக்கு ஆதாரம் வச்சிருக்கீங்க? அவருக்கு சொன்னதுக்கு ஆதாரம், அவர் பார்த்ததா சொன்னது ஆதாரம் சார். நான் வந்து அப்படி சொல்லி மேக்கப்போட இருக்கேன் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கா? அவர் சொன்னது சார் நான் கேட்கறது சார். எனக்கு பல வேலைகள் இருக்கு சார். அதிமுக அரசு கூட்டணியில நீங்க இருக்கீங்க, ஆனா அதிமுக தலைமை வந்து அவங்க சம்பந்தப்பட்ட நடிகர்கள் யாரும் தேர்தல் நிற்க கூடாதுன்னு சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. இன்னொன்னு, மணராமாஜி வீட்டு வாசல்ல வந்து நீங்க வந்து சரியா பார்க்கல, பேசல, அரசு வந்து உங்களுக்கு எதிராக இருக்குதா அவங்க எதிர்த்தரப்பு சொல்றாங்க. இதை பத்தி உங்க வழக்கம் சார் என்ன சார் இது? அவங்க வந்து ஒரு இரங்கல் தெரிவித்துக்காக வராங்க. மாண்பு முதலமைச்சர் புரட்சி தலைவி அவர்கள். நான் அங்கே தான் நிற்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த இடம்லாம் கிளியர் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க போலீஸு. கிளியர் பண்ணி கொடுக்குறேன். நான் நிற்கிறேன். நான் வந்து அங்கே வந்து குடும்பத்தை பார்க்க வந்திருக்கிறார்கள். யார்? ஆட்சியோட குடும்பத்தில் நின்றுட்டு இருக்காங்க. நான் வந்து பின்னாடி கேமரா கிட்ட நின்றுட்டுருக்கேன். போகும்போது எல்லாம் பார்த்துட்டு போகும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு துக்க வீட்டில் வந்து விட்டு நான் போயிட்டு வரேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அங்கே வந்து அப்படி நல்லா இருக்கீங்களான்னு கேட்க மாட்டாங்க, எதுவும் கேட்க மாட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், காருக்கு போகிறாங்க, நான் கார் வரைக்கும் போகிறேன், வணக்கம் தெரிவிக்கிறேன், வணக்கம் தெரிவிக்கிறாங்க. பின்னாடி சின்னமாக இருக்காங்க, அவங்களுக்கு வணக்கம் தெரிவிக்கிறேன். தெரிவிச்சுன்னா கார் ரிவர்ஸில் போகுது. நான் நடந்து மறுபடியும் இந்த இடத்துக்கு வரேன். அப்போ நான் திரும்பி நடந்து வரதை போட்டு ஒரு செய்தி என்று சொன்னால் இதுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்ல முடியாது சார். நன்றி. கேன் வி ஃபினிஷ் இட் சார்? ஐ திங்க் ஐ ஹவ் டன் மை பெஸ்ட். அப்போ தேர்தல் இருங்க, லைக் மார்க் ஆந்தனி, யூ ஹவ் நாட் சீன் திஸ். இதுதான் தேர்தல் அறிக்கை. கொடுத்துறேன் சார், ஒரே நிமிஷம் கேளுங்க. ஒரு கேள்வி என்னமா இன்னமலர் அவர்களே? இளம் நடிகர்கள் நிறைய பேர் வந்து பாண்டவரணில இருக்காங்க, அவங்களோட வெப்சைட் உறுதியா இருக்குன்னு விஷாலனி தரப்பு சொல்றாங்க. ஒருவேளை விஷாலனி ஜெயிச்சிட்டா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चंस இப்போ பதில் சொல்ல வேண்டாம். ஜெயிச்ச பத்தி பேசுவீங்க அதை பத்தி.